வீட்டுல சேர்ற குப்பைகளை கலந்து கட்டிய தொட்டியில போடுறது நாம செய்யற பெரிய தப்பு. நாம பிரிச்சு கொடுத்தாலும் பல சமயங்கள்ல இது கலப்படமா தான் குப்பை மேட்டுக்கு போய் சேருது. மேடு மலையாகிறது, நாத்து அடிக்குது, பார்க்க அருவருப்பா இருக்கு. ஈ கொசு படைப்படையா மொய்க்கிறதால டெங்கு இதெல்லாம் பரவுறது. நாய், பன்னி, மாடு இப்படி எல்லா விலங்கினங்களுக்கும் இந்த குப்பை மேடு ஒரு புகலிடமா இருக்கு. இதிலிருந்து மெல்ல பூமிக்குள்ள கசிகிற திரவம் நிலத்தடி நீரை நச்சுப்படுத்துது. கரிய கழிவு, அதாவது ஆர்கானிக் வேஸ்ட்ல இருந்து பல நாட்களான பிறகு வெளிப்படுற மீத்தேன் வாயு பூமி வெப்பமடைதலை துரிதப்படுத்துது. இந்த பெரிய பிரச்சனைக்கு தீர்வு நம்ம கிட்டதான் இருக்கு. ஒரு ஈஸியான எளிமையான தீர்வு. அது என்ன? வீட்டில் தினம் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல சாப்பாடு கழிவு, காய்கறி, பழங்கள், அது எல்லாமே நம்ம தனித்தனியாக பிரித்தாலே போதும். நிறைய வேஸ்ட்டு நம்ம கம்மி பண்ணலாம். இதில் வெங்காயத்தோலும் வெள்ளைப்பூடு தோலும் இருக்குது. இது எவ்வளோ வெயிட்டு அது எல்லாமே நோட் பண்ணிக்கிடுவேன். இந்த வெயிட் பண்ணது இது மெஷர்மெண்ட் எடுத்ததை வந்து காய்கறி பழக்கழிவில் போட்டுருவேன் நான். இப்போ முட்டை, இதை வந்து உணவு கழிவில் போடுறேன். இந்த பேப்பர் வந்து மக்கும். இதில் முள்ளங்கி, கேரட் தோல் எல்லாமே இருக்கு. இன்னைக்கு சமைச்ச முட்டைக்கோசு பொரியல், இது வந்து உணவு கழிவில் போடுறேன். இது வந்து இன்னைக்கு சமைச்ச சாதம் மீதி உள்ளது. இதை சாப்பாடு கழிவில் போட்டுறேன். மக்காத குப்பையில் வந்து நாங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ண பிளாஸ்டிக் கவரு இது எல்லாமே நாங்கள் மக்காத குப்பையில் போட்டிருக்கோம். இத்தனை நாள் நாங்கள் வாங்கின பால் கவர் இது எல்லாமே மொத்தமாக சேர்த்து வச்சு விலைக்கு போடுறோம். இன்றைக்கி நாங்கள் வாங்கின காலையில் வாங்கின சாப்பாட்டு பாக்ஸ் அதையும் விலைக்கு போடுறோம். பேப்பரு, காட்டன் பாக்ஸு இது எல்லாமே நாங்கள் விலைக்கு தனித்தனியாக எடுத்து வச்சு தனித்தனியாக விலைக்கு போட்டுருவோம்.